போர் நடக்குது. அப்போ எதிரி நாட்டு அரசர் கொஞ்சம் வயதுல முதிர்ந்தவர். ஆனா இந்த நாட்டுல இருக்கிற பக்கத்து நாட்டு இளவரசர் அவரால் எதிர்த்து அந்த எதிரி நாட்டு அரசரோட போரிட முடியாம போயிடுறதுனால அவர் தோத்து போயிடுறார். இப்போ எல்லாரும் சிறைப்பட்டுட்டாங்க. இந்த அரசர் அவரோட இளம் வயதை கருத்தில் கொண்டு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பந்தயம் வைக்கிறேன், அதுல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உனக்கு இந்த நாட்டை கொடுத்துட்றேன், ஆனா தோத்து போயிட்டினா உன் தலையை துண்டா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லாரும் அந்த இளவரசர் கூட அந்த நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, வேண்டாம் இளவரசே நீங்க ஒத்துக்காதீங்க, நம்ம வந்து உயிர் எடுக்கிற அளவுக்கு இருக்கிற போட்டி வேண்டாம் அப்படின்னு. ஆனா இளவரசர் பரவாயில்ல, நான் தோற்று ஒரு கோழையா இங்க வாழ்றதை விட ஜெயிச்சு கோழையா வாழ்றதை விட இங்க இருக்கிறத விட நான் வந்து தோற்று போய் இறந்து போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அதனால போட்டி தொடங்குது. என்ன அப்படின்னா, ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெய் வடிய வடிய, அதாவது கிண்ணம் அதிகமான எண்ணெய், அந்த எண்ணெய் கீழே சிந்தாம அந்த அரண்மனையை சுத்தி வரணும் அப்படிங்கிறது தான் போட்டி. அதுல இந்த ஒரு சொட்டு எண்ணெய் கீழே சிந்தினாலும் அவருடைய தலை துண்டிக்கப்படும். இப்போ அந்த இளவரசர் கவனமா அந்த கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு சுத்தி வர ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த எதிரி நாட்டு அரசரோட படைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இவரை கிண்டல் பண்றாங்க. நீ ஜெயிச்சிருவியா, உன்னால முடியுமா, எண்ணெயை சிந்தாம யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது, எப்படியா இருந்தாலும் உன் தலை வெட்ட போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்படியே சுத்தி வரும்போது இவர் நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இளவரசே எப்படியாவது ஜெயிச்சிருங்க, எப்படியாவது நம்ம நாட்டையும் உங்களையும் காப்பாற்றணும், எப்படியாவது ஜெயிச்சிருங்க இளவரசி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேரோட, அதாவது ஒரு பக்கம் ஏச்சும் ஒரு பக்கம் பாராட்டும் நடக்குது. இப்படியே வந்து அவர் கொண்டு வந்து அந்த அரண்மனை வாசல்ல வச்சுறாரு. என்ன ஒரு சொட்டு கூட சிந்தலை, ஜெயிச்சிட்டார். இப்போ இந்த அரசர் வந்து என்ன செய்யறாரு, உனக்கு வச்ச போட்டியில நீ ஜெயிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம், ஆனா உன்கிட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறாரு. என்ன அரசர் சொல்லுங்க அப்படின்னும் போது, நீ எங்க நாட்டு மக்கள்லாம் உன்னை இகழ்ந்து பேசினாங்க, உன் நாட்டு மக்கள் உன்னை பாராட்டி பேசினாங்க, ஆனா எதை உனக்கு கவனத்துல கொண்டு நீ நடந்த அப்படின்னு. அப்படியா, அப்படி ஒண்ணு நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்ற அப்படின்னு. நான் எதையுமே காதுல வாங்கல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் நீங்க கொடுத்த அந்த பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய் சிந்தாம இருக்கணுங்கிறது மட்டும்தான் என் கருத்துல இருந்தது, அதை கொண்டு தான் நான் நடந்தேன். நான் ஜெயிக்கணுங்கிறத விட என்னோட நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதாக அதை கருத்துல கொண்டு நான் நடந்தேன், நான் ஜெயிச்சேன்னு சொன்னாராம்.